மனிதனின் நிரந்தர தேடல். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? இறைவன்தான் நீங்கள் தேடும் ஆனந்தம். எப்பொழுதும் என் நினைவில் இருப்பது நாம் அனைவரும் இறைவனில் ஒரு குடும்பம் என்பது. தியானத்தில் ஆன்மாக்கள் இதய தளத்தில் சந்தித்து பரம்பொருளில் களிப்படைகின்றன. இறைவனின் அன்பு புலன்களின் அனைத்து இன்பங்களையும் விட மிகவும் மேம்பட்டது. ஒருமுறை அவனது அன்பை நாம் இதயத்தில் அனுபவித்து விட்டால் நாம் அதை ஒருபோதும் மறக்க முடியாத அளவிற்கு நம் மனதில் அது பதிந்து விடுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனது மிக உயர்ந்த பரிசானது எனது அன்புதான். அனைவரையும் நேசிப்பது, அனைவருக்காகவும் தியாகம் செய்வது மற்றும் மற்றவர்களுக்காக உதவி புரிவதில் எல்லையில்லா இன்பம் அடைவது, இதுதான் எனக்கு கிடைக்கப்பெற்ற இறையருள். நாம் நமக்கு செய்து கொள்வது போல் மற்றவர்களுக்காகவும் செய்ய வேண்டும். நமக்கு தேவையான மேலங்கியின் விலை $50 என்றால் நாம் அதை சந்தோஷமாக செலவிடுகிறோம். நாம் அதேபோல் மற்றவர்களுக்காக அதே ஆனந்த உணர்வுடன் செய்ய முடியும் பொழுது நாம் கொடையின் உண்மையான உட்கருத்தை அறிகிறோம். ஒவ்வொரு இரவும் நீங்கள் தியானம் செய்கையில் அது உங்களுடன் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் சொந்த மனதில் அமைதியில் அலைபாயும் அனைத்து எண்ணங்களையும் நீங்கள் விரட்டிவிடும் பொழுது கூடஸ்த உணர்வு நிலை வரும். நாம் அனைவரும் கூடஸ்த உணர்வை பின்பற்றினால் இறைவனின் இருப்பை நம்முள் ஒவ்வொரு நாளும் நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். வாழ்க்கை ஒரு பயண வண்டி. சென்ற வருடம் நம்முடன் இருந்தவர்களில் பலர் இப்பொழுது நம்முடன் இல்லை. மேலும் அடுத்த வருடம் இங்கே யார் இருப்பார்கள் என்று யாருக்கு தெரியும்? அதுதான் வாழ்க்கையின் போக்கு. இருந்தும் கூட வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சிறிது காலம் நாம் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு பயண வண்டி அது. நம் தோழர்களில் சிலர் மடமை மற்றும் அறியாமை என்னும் பள்ளத்தில் வீழ்ந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் நாம் அனுபவிக்கும் துன்பங்களினால் களைப்படையும் பொழுது பயண வண்டியின் உரிமையாளரிடம் பாதுகாப்பான வழிகாட்டுதலை நாடுகின்றனர். அவர் இந்த புவிக்கும் கூட உரிமையாளரான நமது தெய்வீக தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. நாம் இந்த பயண வண்டியிலிருந்து பிரிந்தாலும், மேலும் நம் பயணம் ஆதியிலிருந்து அந்தம் வரை இருளினால் சூழப்பட்டிருந்தாலும், வாழ்க்கையானது நாம் ஸ்ரத்தையுடனும் இறைவனை நாட வேண்டும் என்பதை நமக்கு போதிக்கும் ஒரு ஆழ்ந்த பொருளை கொண்டுள்ளது. இந்த உலகத்தை ஒரு நாடகத்திற்கு கூட ஒப்பிடலாம். நடிகர்கள் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து வரவில்லை. ஒரு பின்புற மேடை உள்ளது. அவர்களது பங்கு முடிந்த பிறகு அவர்கள் இல்லாமல் போவதில்லை. திரைக்கு பின்னால் சிறிது இளைப்பாறுவதற்காக போகின்றார்கள். நாம் இங்கே வாழ்க்கை என்னும் மேடையில் சில காலம் நடிப்பதற்காக வர வேண்டும். பிறகு நாம் பிரிந்து போக வேண்டும் என்பதுதான் மேடை நிர்வாகியின் திட்டம். நாம் இறந்து விடவில்லை. பின் மேடையில்தான் கால திரைக்கு பின்னால் மேடை நிர்வாகியின் உத்தரவுப்படி ஒழிக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வ திருவுள்ளத்தின்படி நாம் நம்முடைய கதாபாத்திரங்களை குறைபாடில்லாமல் நடிக்கும் திறமையான நடிகர்களாக ஆகும் வரை நாம் திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கை மேடையில் தோன்றுவோம். பின்பு அவன் கூறுவான், இனிமேலும் நீ வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னுடைய சித்தத்தின்படி செய்து முடித்து விட்டாய். நீ உன் பாகத்தை நன்றாக நடித்து முடித்து விட்டாய். நீ தைரியத்தை இழக்கவில்லை. என் அமரத்துவ இருப்பு என்ற ஆலயத்தில் ஓர் அழிவற்ற தூணாக இருப்பதற்கு இப்பொழுது நீ என்னிடம் திரும்ப வந்து விட்டாய். நல்ல தோழமை தலையாய அவசியம். உங்களுடைய பாகத்தை உலகத்தில் நன்றாக செய்வது சுலபமானதல்ல. நல்ல தோழமைகள் மூலம்தான் அஞ்ஞான இருளிலிருந்து நீங்கள் வெளிவரும் வழியை காண முடியும். குருடன் குருடனை வழிநடத்த முடியாது. சமூக கூட்டங்களை மட்டும் விரும்புபவர்களுடன் பழகுவது உங்கள் நேரத்தை வீணாக்கும். ஆனால் இறைவனை நேசிக்கின்றவர்களுடனான தோழமை உங்களுக்கு இறைவனது அன்பை கொடுக்கும். பகவத்கீதையில் இறைவன் சொல்லி இருக்கின்றான், ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் ஆன்மீக பேருக்கான முயலுகின்ற உண்மை சாதகர்களுக்குள்ளும் யாரோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறான். பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 3. மிகச் சிலர்தான் இறைவனிடம் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். குழந்தை விளையாட்டில் மும்முரமாக உள்ளது. இளைஞன் வேலைகளில் மும்முரமாக உள்ளான். முதியவன் கவலைகளில் மும்முரமாக உள்ளான் என கூறப்படுகிறது. எப்படி மிகச் சிலரே மெய்ப்பொருளின் சாஸ்வத பேரின்பத்தை பற்றி சிந்திக்கிறார்கள். ஆனால் எவன் இறைவனை நாடுகிறானோ, மேலும் எவன் தானே காணும் வரை தனது ஆன்மாவின் முழு ஆழத்துடனும் தாபத்துடனும் நாடுகிறானோ அவனை அனைத்து மனிதர்களிலும் மிகச் சிறந்த புத்திமான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இறைவன் அறிவான்.
அவனை நீங்கள் நேசித்தால் அவன் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவான். இறைவனை ஒருபோதும் மறவாதீர்கள். நான் என்ன அனுபவித்து இருந்தாலும் சரி, எனது ஆனந்தமானது என் எண்ணங்கள் என்னும் மணல்களுக்கு கீழ் இடைவிடாது பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு அமைதியான நீரோட்டம் போன்று இருந்து வருகின்றது. இந்த தெய்வீக ஆனந்தத்தின் அமைதியான நதிகளை கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் உணர்வு நிலையின் வெளிப்புற அடுக்கின் ஊடாக நீங்கள் ஆழமாக தோண்டும் போதெல்லாம் அதை கண்டுபிடிப்பீர்கள். இறைவனுக்காக எவ்வளவு ஆழமாக நீங்கள் இயங்குகிறீர்கள் என்று வேறு எவரும் அறிய வேண்டாம். பிரபஞ்சத்தின் தலைவன் உங்கள் அன்பை அறிவான். மற்றவர்களின் முன் அந்த காட்சி பொருள் ஆக்காதீர்கள், இல்லையேல் அதை நீங்கள் இழக்க நேரலாம். ஆன்மாவின் அமைதியிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அகமுகமாக திரும்பி, தெய்வீக தந்தையே, நான் உன்னை மறக்கவில்லை என்று நீங்கள் கூறும்போது, அத்தகைய பக்தி உங்கள் இதயத்தின் ஆழங்களிலிருந்து சுரக்கும் போது, உங்கள் அன்பின் நீர் ஊற்றிலிருந்து பருக இறைவன் வருகிறான். வாழ்வின் ஒரே நோக்கம் அவனை உணர்ந்து மகிழ்வதுதான். இது சாத்தியம். அவனுடைய எல்லையற்ற மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை பற்றி நான் அறியவில்லையானால் நான் அதை பற்றி பேச மாட்டேன். நீங்களும் அவனை காண வேண்டும். இறைவன் இருக்கிறான். மகான்கள் உங்களிடம் பொய் கூறவில்லை. நான் உங்களிடம் பொய் உரைத்து கொண்டிருக்கவில்லை. பிறகு ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும்? அவனை மறந்தவர்களாக ஏன் இருக்க வேண்டும்? விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானவை என்பது எனக்கு தெரியும். மகிழ்ச்சியின் அந்த அக ஆதாரத்தை பற்றிய மறதிதான் அனைத்து மனித வேதனை மற்றும் துன்பங்களுக்கு காரணம். இறைவனுடைய கொடைகளான இந்த வாழ்க்கை மற்றும் சூரியன், உணவு மற்றும் அவன் நமக்கு அளித்தருளும் எல்லா பொருட்களையும் பெறுவதற்காக நாம் நமது கைகளை ஏந்துகிறோம். ஆனால் அவற்றை நாம் பெற்றுக்கொள்ளும் அச்சமயத்தில் கூட கொடையாளையை பற்றி நினைக்காமல் இருக்கிறோம். நீங்கள் அன்புடன் யாருக்காவது பரிசுகளை கொடுத்திருந்து பிறகு அவர் உங்களை என்றும் நினைப்பதே இல்லை என்று தெரிந்து கொண்டால் உங்கள் மனம் எவ்வளவு பாடுபடும். இறைவனும் கூட அதே மாதிரிதான் வருந்துகிறான். உலகத்தை காண்பதற்கு பார்வை என்னும் அவனது பரிசை தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். சிந்தனை மற்றும் பகுத்தறிவு என்னும் அவனது பரிசுகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவனை பற்றிய மறதியிலேயே இருக்கிறோம். இறைவன் எப்போதாவது பிச்சைக்காரனாக இருப்பேனாயானால் அது உங்கள் அன்பை வேண்டுவதற்காகத்தான். அவன் இடைவிடாமல் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் மகான்களின் அமுத மொழிகள் மூலமாக இனிமையாக பேசுகிறான். அவனை புறக்கணிக்காதீர்கள். இறைவனது ராஜ்யத்தை நோக்கி முன்னேறி செல்லுங்கள். தியானத்தில் உணர்ந்த மகிழ்ச்சி வேறு எதுவும் அத்தனை அதிக மகிழ்ச்சியை எனக்கு தர முடியாது. மற்ற அனைத்தும் நேரத்தின் வீணடிப்புதான். உலக மாயைகளை ஏன் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? நான் உங்களோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் உணர்வில் இறைவனை நாடுவதற்கான முக்கியத்துவத்தை பதிய வைக்க முயல்வேன். நினைவில் வையுங்கள், நீங்கள் ஆன்மீகமாக விருத்தியடைய முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் அவனது ராஜ்யத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முயற்சி செய்யாத பொழுது அசைவற்று நிற்கிறீர்கள் அல்லது பின்னோக்கி சறுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் இரவுகளை தியானத்திற்கு பயன்படுத்துங்கள். அவனை காண்பதற்கான வழி அதுதான். இறைவனை காண்பது மிக கடினமாக தோன்றுகிறது. இருப்பினும் அவன்தான் உங்களுக்கு எல்லாம் என்று அவனை நீங்கள் நம்பச் செய்தவுடன் அவன் மகிழ்விப்பதற்கு மிக எளிதானவன் ஆகிறான். அந்த நாள் அவன் உங்களிடம் வருவான். அருமை நண்பர்களே, இறைவன் என்னோடு இருக்கிறான், நான் அவனோடு இருக்கிறேன். அதுதான் பகவத்கீதையில் உள்ள அவனது வாக்குறுதி. யார் என்னை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் என்னிடத்திலும் காண்கிறானோ அவன் காட்சியினின்று நான் மறைவதில்லை, அவனும் என் காட்சியினின்று மறைவதில்லை. பகவத்கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 30. மதுவிற்கு பழக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் குடித்துவிட்டு இருப்பார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் மனம் குடியில் தான் இருக்கும். தெய்வீக அமிர்தம் லட்சக்கணக்கான மடங்கு அதிக போதையூட்ட வல்லது. நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் நான் தியானம் செய்கையில் அவனுடன் சேர்ந்து இருக்கும் அதே அளவு அவனுடன் இருக்கிறேன். அப்படிப்பட்ட பிரேமை எந்த நாவினாலும் இந்த சந்தோஷத்தை வர்ணிக்க இயலாது. மெய்ப்பொருளின் கலப்படமற்ற ஆனந்தம் என்னும் கிணற்று நீரூற்று உங்கள் ஆன்மாவினுள் புதைந்து கிடக்கின்றது. அதை கண்டுபிடிக்கும் வரை தியானம் என்னும் கோடாரியால் தோண்டி அந்த நிரந்தர ஆனந்த ஊற்றினில் மூழ்குங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, என்றும் அதிகரிக்கும் என்றும் நிலைத்திருக்கும் ஆனந்தத்தில்
என்றென்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ஆனந்தம் வரையறைக்குட்பட்ட உலக இன்பத்தை போன்றதாக இருந்தால் எல்லாமே முடிந்துவிடக்கூடிய ஒரு காலம் வரும். ஆனால் எந்த மகானும் இறைவனின் என்றும் புதிய ஆனந்தத்தை எப்பொழுதும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. மகான்கள் அவனை முழுவதுமாக அறிந்திருந்தாலும் அவனது ஆனந்தம் அவர்களுக்கு முடிவற்ற காலம் முழுவதும் புதியதாகவே உள்ளது. மெய்ப்பொருளின் சந்தோஷங்கள் முடிவற்றதாக இல்லாதிருந்தால் மகான்கள் கூட அவ்வப்பொழுது பூலோகத்திற்கு மீண்டும் மீண்டும் திரும்பும் சாதாரண அழிவுறும் மனிதர்கள் போல் ஒரு மாற்றத்திற்காக வர விரும்புவார்கள். ஆனால் மகான்கள் நிரந்தரமாக மகிழ்வுற்றிருக்கிறார்கள். வேறு எவரும் அவ்வாறு இல்லை. அவர்கள் இறைவனுக்கான பிரேமைக்காக எல்லாவற்றையும் துறக்கும் பொழுது இந்த செல்வத்தை தான் பெறுகிறார்கள். அவர்களுடைய ஜீவனின் ஆனந்தத்தையும் அமைதியையும் எதுவும் அழித்துவிட முடியாது. இறைவனை மகிழ்விப்பதன் வாயிலாக மனிதனை மகிழ்வியுங்கள். எனவே இறைவனை மகிழ்விப்பதை மட்டுமே நாடுங்கள். மனிதனையும் கூட மகிழ்விக்க முயலுங்கள். ஆனால் இறைவனை மகிழ்விப்பதை விடுப்பதன் மூலம் அல்லாமல் உங்களுடைய சொந்த இறை ஞானம் மூலம் மனிதனது அங்கீகாரத்தை பெறுவதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம். காலம் பறந்து கொண்டிருக்கிறது. ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறீர்கள்? உலக வாழ்க்கைக்கு நிஜத்தன்மை இல்லை. நீங்கள் உண்ணவும் உறங்கவும் வேண்டி இருந்தாலும் ஒரு நாள் உங்கள் இதயத்தின் சுவிட்ச் திடீரென நிறுத்தப்படும். அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் பின்னால் விட்டுவிட வேண்டும். ஒரு வருகையாளர் என்னிடம், நான் தியானம் செய்ய முடியாத அளவு எனக்கு அதிக வேலை இருக்கிறது என்று கூறிய போது நான் பதிலளித்தேன், நீங்கள் இறக்கும் போது உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படும். அப்பொழுது என்னவாகும்? இறைவனை காணவே இல்லை என்றால் நீங்கள் எங்கிருப்பீர்கள்? உங்கள் நண்பர்கள் சுருக்கமாக துக்கம் அனுசரித்துவிட்டு பிறகு அவர்களது வழக்கமான வேலைகளை தொடர்வார்கள். உங்கள் ஒரே நிரந்தர நண்பனை ஏன் அலட்சியப்படுத்த வேண்டும்? நீங்கள் உங்கள் மனதை தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது தீய சகவாசத்துடன் பழகும் போதோ விவேகம் மந்தமாகி விடுகிறது. கடவுளை தேடுவதுதான் மகிழ்ச்சியை அடைவதற்கான மிக உயர்ந்த வழியாகும். மனித அன்போ அல்லது வேறு எந்த மனித அனுபவமோ அவனது பேரின்பத்திற்கு ஈடாகாது. இறைவனை நாடுவதை விட மற்ற ஏதாவது ஒன்று முக்கியமானது என்று உங்களிடம் யார் கூறினாலும் தவறுதான். உங்களை படைத்த அவனை தேடி காண்பதை விட வேறு எதுவும் உயர்ந்ததாக இருக்க முடியாது. அதனால்தான் இந்த சாத்திரங்கள் கூறுகின்றன, தர்மங்களை எல்லாம் அறவே தியாகம் செய்துவிட்டு என்னையே சரணடைவாய். தர்மங்களை எல்லாம் தியாகம் செய்வதால் நீ பாவத்தை அடைவாய். ஆனால் பாவங்கள் அனைத்து நின்று முன்னை நான் விடுவிப்பேன். ஏனெனில் என்னிடமிருந்து சக்தியை பெறாமல் எந்த தர்மத்தையும் செய்ய இயலாது. பகவத்கீதை அத்தியாயம் 18 ஸ்லோகம் 66. இறை கடமை மற்ற எல்லா கடமைகளையும் செல்லாததாக ஆக்கிவிடுகிறது. நீங்கள் உறுதியான நோக்கத்துடன் அவனை அடைவதற்காக எல்லாவற்றையும் கைவிடும் பொழுதுதான் நீங்கள் ஞானத்திற்கான பாதையில் இருக்கிறீர்கள். இறைவனுக்கும் மனிதனுக்கும் கடமையாற்ற முடிவது அற்புதமே. உலக கடமையை விடுத்து இறை கடமையை செய்வது மிகவும் சரியே. இறைவனுக்கு கடமையை செய்யாது உலகத்திற்கு பணியாற்றுவது ஒரு கோவேறு கழுதை தங்க மூட்டையை சுமந்து கொண்டு செல்வதற்கு ஒப்பாகும். அதற்கு தங்கத்தின் எடை மட்டுமே தெரிகிறது, அதை பயன்படுத்த முடியாது. முதலில் இறைவனுக்கான கடமையை செய்து பின் அவனது உணர்வு நிலையுடன் உலகத்திற்கு உதவி புரிவது தெய்வீகமாகும். உங்களுடைய இதயம் எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் உங்களின் மனமும் இருக்கின்றது. நீங்கள் நேசிப்பவர்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் உங்கள் இதயம் அவர்களிடம் ஈர்க்கப்படுகிறது. அவ்வாறுதான் இறைவனை பற்றியும் நீங்கள் உணர வேண்டும். உங்கள் முழு இதயத்துடன் அவனை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்கள் முழு மனதுடன் கூடவும் அவனை நீங்கள் நேசிக்க வேண்டும். நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது உங்கள் எண்ணங்கள் அலைந்து கொண்டிருந்தால் அது கேலியாகும். இறுதியாக இறைவனை உங்கள் முழு ஆன்மாவுடன் நேசியுங்கள். உங்களுடைய அனைத்து சபலங்களையும் விவேகம் என்னும் வாளால் வென்று கொண்டு புலன்களின் கதவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக மூடிக்கொண்டு மேலும் அலைபாயும் உலக எண்ணங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக விடை தந்து கொண்டு நீங்கள் இறைவனை அணுகும் அச்சமயத்தில்தான் இறைவனை உங்கள் முழு இதயத்துடனும் உங்கள் முழு மனதுடனும் மற்றும் உங்கள் முழு ஆன்மாவுடனும் நேசிப்பீர்கள். ஒரு குவளையில் உள்ள அசைக்கப்பட்ட நீரில் சந்திரனின் பிரதிபலிப்பு உருக்குலைந்து காணப்படுகிறது. ஆனால் சந்திரனின் பிரதிபிம்பம் குவளையில் உள்ள நீர் சலனமற்று இருக்கும் போது முழுமையாக தென்படுகிறது. அது போலவே ஆன்மாவின் பிரதிபிம்பம் உங்கள் மனதின் அலைவுறும் எண்ணங்களால் ஒரு சிதைவு
அடைந்து விடுகிறது. ஆனால் நீங்கள் இறைவனை உங்கள் முழு இதயத்துடனும் மனதுடனும் ஆன்மாவுடனும் நேசிப்பதன் மூலம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் போது இறைவனின் தெளிவான பிரதிபலிப்பை அகத்தே நீங்கள் காண்கிறீர்கள். இறைவன் விண்வெளி பாழ்வீதி மண்டலத்திலும் நமது புத்தி கூர்மை மற்றும் பகுத்தறிவின் ஊடாகவும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு புள்ளின் கீற்றிலும் அவன் உள்ளான். ஒவ்வொரு மலரும் அவனது புன்னகையை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு நற்சிந்தனையிலும் மெய்ப்பொருளின் ஆனந்தம் உள்ளது. அவன் என்றும் நிலைத்திருப்பவன். நீங்கள் ஆன்மீகமாக வளரும் பொழுது அவன்தான் உங்களுடைய உண்மையான ஆன்மா. ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் சந்திரனை பிரதிபலிக்க செய்ய முடிவது போல் உங்களுள் ஜீவனாக பிரதிபலிக்கப்பட்டிருப்பவன் என்பதை காண்கிறீர்கள். நீங்கள் தெய்வீகத்தின் தூய சொரூபம் என்பதை உணர்கிறீர்கள். பெரு முயற்சி மூலம் அழியும் அகந்தை பாத்திரத்தை உடைக்க வல்லவராக நீங்கள் மாறுகிறீர்கள். அப்பொழுது அகத்தே பிரதிபலிக்கப்பட்ட ஆன்ம வடிவம் சந்திரனாக தோன்றும் மெய்ப்பொருளுடன் ஒன்றாகிறது. ஆண்டவனின் அங்கீகாரத்தை நாடுங்கள். மனிதனின் புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. ஆண்டவனின் அங்கீகாரத்தை தான் நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். உன் பார்வையில் ஒவ்வொருவரும் என்னவாய் இருக்கின்றனரோ அந்த அளவுதான் அவர், அதற்கு மேல் இல்லை என்றார் புனித பிரான்சிஸ். அவன் முன் நாம் மாசற்றவர்களாக இருந்தால் வேறு எதுவும் ஒரு பொருட்டல்ல. நல்லதை செய்யும் போது நாம் சில வேளைகளில் துன்பப்பட வேண்டும். இறைவனை காண்பதற்கு நாம் துன்பப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். மெய்ப்பொருளின் நிரந்தர ஆறுதலை பெறுவதற்கு தேகத்தின் அசௌகரியத்தை தாங்கிக் கொள்வதிலும் மற்றும் மனதை ஒழுங்குபடுத்துவதிலும் என்ன இழப்பு உள்ளது? இறைவனுக்காக தன் தேகத்தையே தியாகம் செய்ய தயாராக இருக்கும் அளவிற்கு கிறிஸ்து இறைவனில் கண்ட ஆனந்தம் மகத்தானதாக இருந்தது. வாழ்க்கையின் நோக்கம் அந்த மாபெரும் ஆனந்தத்தை அடைவதுதான். இறைவனை காணுதல். துறவு ஒரு முடிவு அல்ல, அது ஒரு முடிவை அடைவதற்கான மார்க்கம். தனது புற வாழ்க்கையின் விதத்தை பற்றி கவலைப்படாமல் முதலில் இறைவனுக்காக வாழ்கிறவன் எவனோ அவனை உண்மையான துறவி. இறைவனை நேசித்து அவனை மகிழ்விப்பதற்காக உங்கள் வாழ்க்கையை நடத்துவது என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் அதை செய்யும் பொழுது இறைவனை அறிவீர்கள். உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு உயர் சிந்தனையும் உங்களை அவனிடம் மிகவும் நெருக்கத்தில் கொண்டு செல்கிறது. அந்த சிந்தனைகள் மெய்ப்பொருள் என்னும் கடலுக்கு இட்டு செல்கின்ற ஒரு நதி போன்றதாகும். இறைவனை வசப்படுத்துவது பக்தி என்னும் ஒரு காணிக்கைதான். அவனுக்கு அளிக்கப்படும் அனைத்து விலையுயர்ந்த பரிசுகளாலும் வாக்குறுதிகளாலும் அவன் மயங்குவதில்லை. ஆனால் இனிய பக்தி என்னும் நறுமணம் கமழும் வாழ்க்கை பூந்தோட்டத்தில் இறைவன் எழுந்தருள்வதற்கு தூண்டப்படுகிறான். உங்கள் இதய ரோஜாவிலிருந்து உங்கள் பக்தியின் நறுமணம் கசியும் பொழுது வல்லமை படைத்த இறைவன் உங்களிடம் வந்தே ஆக வேண்டும். நம் எண்ணங்கள் இறைவனை விட்டு எப்படி ஓடிச் சென்றாலும் சரி, அல்லது நாம் எவ்வளவு துர்பாக்கியமானவர்களாக என்று உணர்ந்தாலும் சரி, நாம் பக்தியின் பாதச்சுவடுகள் நம்மை மெய்ப்பொருளின் புகலிடத்திற்கு இட்டுச் செல்கின்றன. நாம் எத்தனை தூரம் வழிவரை சென்று விட்டிருந்தாலும் சரி, பக்தியின் மூலம் மீண்டும் நாம் அவனை அடைய முடியும். நமது வாழ்க்கைகள் வீணடிக்கப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அன்றாட கடமைகள் இருந்தாலும் உங்களால் இறைவனை நாட முடியாது என்று சொல்வதற்கு அவை சாக்கு கிடையாது. மற்றவர்கள் உறங்கும் போது நீங்கள் அவன் மேல் ஒருமுகப்படுங்கள். நீங்கள் 100 மடங்கு சந்தோஷமாகவும் ஓய்வு எடுத்ததாகவும் உணர்வீர்கள். இதை ஒவ்வொரு இரவும் நேரத்தை பற்றி எண்ணாமல் செய்யுங்கள். நீங்கள் தியானம் செய்யும் பொழுது இதை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் அவனுடன் இருக்கிறேன், அது மட்டுமே முக்கியம். ஒரு விதையை நீங்கள் நிலத்தில் விதைக்கும் போது ஒவ்வொரு நாளும் அதை முளைவிட்டுள்ளதா என்று பார்க்க அதை வெளியில் எடுக்கக்கூடாது. நீங்கள் அதன் வளர்ச்சியை தடுக்கவே செய்வீர்கள். அது போலத்தான் உங்கள் ஆன்மீக முயற்சிகளின் விதைகளும். அவைகள் நடப்பட்டவுடன் அவைகளை அங்கேயே விட்டுவிடுங்கள். அத்துடன் அவற்றை கவனத்துடன் காத்திருங்கள். இன்றிரவிலிருந்து மிக அதிக ஆன்மீக முயற்சி எடுப்பீர்கள் என நம்புகிறேன். அவனை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இல்லாமலேயே இவ்வுலகம் சென்று கொண்டிருக்கும். நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் அத்துணை முக்கியமானவர் அல்ல. எண்ணற்ற மனிதர்கள் நூற்றாண்டுகளின் குப்பை தொட்டியில் வீசப்பட்டுள்ளனர். உங்கள் வாழ்வு பயனற்றதாக கடக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் இதயத்தில் நீங்கள் இறைவனை நேசித்தீர்கள், ஆனால் நீங்கள் மிக அதிக அளவில் லோகாயதமாக சாதித்துள்ள மனிதனை விட சிறந்தவராவீர். நீங்கள் இறைவனை மகிழ்விக்கும் போது நீங்கள் அனைவரையும் மகிழ்விப்பதற்கு ஈடாகிறீர்கள். எனவே அவனை நேசிக்க பயிலுங்கள். மனிதர்களுடன் எந்நேரமும் கலந்து பழக வேண்டியுள்ளதே என்று நினைக்காதீர்கள். நீங்கள் அவ்வாறு பழகும்போது மற்றவர்களுக்கு உதவ உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் தனித்திருக்கும் போது இறைவனோடு தனித்து இருங்கள். நீங்கள் அவனை அடையும் போது மற்ற அனைத்தும் உங்களை வந்தடையும்.
நீங்கள் எதை செவி மடுக்கிறீர்களோ அது உங்களை மீட்காது. மாறாக நீங்கள் செவி மடுத்ததை வைத்து என்ன செய்கிறீர்களோ அதுதான் மீட்கும். அநேகர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று செவிசாய்த்து கேட்கிறார்கள். ஆனால் மிக சிலரே அதை செயல்படுத்துகிறார்கள். உங்கள் தீர்மானத்தை முடக்கிவிடாதீர்கள். ஒரு விஷயம் சரி என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஏன் அதை பின்பற்றக்கூடாது? உங்கள் பிரார்த்தனைகளால் வானமே ஒழுக்கப்படும் வரை நீங்கள் ஏன் இறைவனுக்காக அழக்கூடாது? அவனிடம் முழுவதுமாக சரணடையுங்கள். அவனை ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள். தியானம் என்னும் கடலில் ஆழ்ந்து மூழ்குங்கள். அவனது இருப்பாகிய முத்துக்களை நீங்கள் காணவில்லை என்றால் கடலை குறை கூறாதீர்கள், உங்கள் மூழ்குதலை குறை கூறுங்கள். அவனை காணும் வரை மீண்டும் மீண்டும் மூழ்குங்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அடம் பிடிக்கும் குழந்தைதான் அன்னையின் கவனத்தை ஈர்க்கும் என்பதை நினைவில் வையுங்கள். மிக சுலபமாக சமாதானம் செய்யப்படும் குழந்தை பொம்மைகளோடு திருப்தி அடைகிறது. ஆனால் அடம் பிடிக்கும் குழந்தை தாயை மட்டும்தான் கேட்கிறது. அவள் வரும் வரை அழுகையை நிறுத்துவதில்லை. தெய்வீக அன்னை வரும் வரை கதறி அழுங்கள். இறைவன் அவனது பக்தர்களுக்கு மிகவும் நிஜமானவனாக இருக்கின்றான். அவனை பற்றி அவர்கள் கூறியுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது. ஆனால் அவனது லீலை மர்மத்தால் சூழப்பட்டுள்ளது. உங்களுடைய தேடல் இடைவிடாமல் இருக்க வேண்டும். ஒரு சிறிது அழுகையினால் அவனை நீங்கள் வரவழைக்க முடியாது. அது முடிவற்றதாகவும் மற்றும் பணம், புகழ், மனித அன்பு ஆகிய விளையாட்டு பொம்மைகளால் தணிக்கப்பட முடியாததாகவும் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆசை அவனுக்காக மட்டுமே என்றால் அவன் வருவான். பிறகு உலகத்தில் உங்கள் பாடங்கள் எல்லாம் முடிந்து விடுகின்றன. நீங்கள் எல்லையற்ற பரம்பொருளின் ஆனந்தத்தால் என்றென்றும் நிரப்பப்படுகிறீர்கள். எனக்காக கர்மம் செய்கிறவனும் என்னை குறியாக கொள்கிறவனும் என்னிடத்து பக்தி பண்ணுபவனும் பற்றற்றவனும் எனது மாய பிரபஞ்ச கனவு உலகங்களிடம் எல்லா உயிர்களிடத்தும் வெறுப்பற்றவனும் எல்லாவற்றிலும் என்னை கண்டு எவனோ அவன் என்னை அடைகிறான். பகவத்கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 55. தினமும் தியானம் செய்யுங்கள். ஓம் தொடரும்.